Good morning to all. Display clear இருக்கான்னு பாருப்பா. Display clear இருக்கான்னு பாருங்க. Morning sir. Voice audible இருக்கான்னு பாருங்க. Good morning to all. ஓகேப்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 1, அதாவது சேஃப்டி ரூல்ஸ். அந்த சேஃப்டியா ஒரு ஒர்க்கை ஃபாலோ பண்றது என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு ஒரு கருவிகள், அதாவது காம்பனன்ட்ஸ் தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, நம்ம சேஃப்டியா ஒரு ஒர்க்கை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி கருவிகள் என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு விதிகள். சரி, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாதுகாப்பு விதிகள். சரியா, ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். சரியா, சேஃப்டி ரூல்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். அடுத்து பாதுகாப்பு அடையாளங்கள், சைன்ஸ் எல்லாம் எப்படி, என்னென்ன சைன் இருக்கு, அடையாளங்கள், அதாவது பாதுகாப்பா ஒரு ஒர்க்கை ஃபாலோ பண்றதுக்கு என்னென்ன சைன்ஸ் இருக்கு, அடையாளங்கள் என்னென்ன இருக்கு இந்த யூனிட்ல அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து மின் அபாயங்கள் மற்றும் தடுத்தல் முறைகள். சரியா, மின் அபாயங்கள் என்னென்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றப்ப என்னென்ன மின் அபாயங்கள் ஏற்படும், அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி சேஃப்கார்ட் பண்றது, தடுத்து வைக்கிறது, ப்ராப்பரா நமக்கு எந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்கும் இல்லாம நம்ம எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை இப்போ செய்யறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யறப்ப நம்ம என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மீட்பு நடவடிக்கை, ரெஸ்கியூ, குயிக்கா ஏதாவது அன்வான்டா ஷாக் நடந்துருச்சு, ஒரு ஃபயர் ஆகிட்டு இருக்குது, நமக்கு ஏதாவது அன்வான்டா ஷாக் ஆயிடுச்சு, இல்லை ஃபயர்ல நம்ம அடி போட்டுட்டோம் அப்படின்னா அது இமீடியட்டா நம்ம எப்படி ரெஸ்கியூ பண்றது, பாதுகாத்து மீட்பு நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க எப்படி அதாவது ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா அந்த காயத்திலிருந்து அவங்களை எப்படி நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது மற்றும் முதலுதவி, ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்றது, ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்றது, ஒரு திடீர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ஆக ஸ்டாப் ஆயிரும், அதனால பார்த்தீங்கன்னா டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் வந்து பார்க்குறப்ப முதலுதவி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் எய்டு வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலுதவி இல்லைன்னா அதனால ஹியூமன் பீயிங் எஃபெக்ட் ஆவாங்க. அந்த ஹியூமன் பீயிங் இமீடியட்டாக ஒரு ஃபால்ட் ஆன பின்னாடி அதுல இருந்து ஏதாவது காயமாயிருந்தாலோ இல்லை கை கால் செயலில் இருந்திருந்தாலோ இமீடியட்டா நம்ம அவரை ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும். கொடுத்தாதான் உயிரோடு இருக்க வைக்க முடியும், இல்லைன்னா டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எய்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அதே மாதிரி தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்கள். சரியா, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றப்ப நம்ம பாதுகாப்பு உபகரணம் என்னென்ன பயன்படுத்தணும், என்னென்ன பாதுகாப்பு சாதனம் இருக்குது, கிளவுஸ் மாதிரி, ஸ்க்ரூ டிரைவர்ல இல்லை ஸ்லீவ் போட்ட மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்ஸு, பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது கருவிகள் மற்றும் பொருட்களை பாதுகாப்புடன் கையாளுதல். அடுத்தது கருவிகள், அதாவது எக்யூப்மெண்ட்ஸை, பொருட்களை பாதுகாப்புடன், அதாவது சேஃப்டியை நம்ம ஹேண்டில் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற. அடுத்து கவனிப்பு மற்றும் பராமரிப்பு, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா ஒரு மோட்டர் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸுங்க அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்கிறது, பராமரிப்பு பண்றது, கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா எந்த இஷ்யூவுமே இல்லாமல் கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும்னா அப்பப்போ ஒரு மந்த்லி ஒன் டைமு அந்த மிஷின் வந்து ப்ராப்பராக இருக்கா, பேரிங்ஸ் நல்லா இருக்கா, கிரீஸ் இருக்கா, நல்ல வென்டிலேட்டிங் ஏரியாவில் இருக்கா, ஏதாவது லூஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு மெயின்டெனன்ஸ் எடுக்கணும். ஒரு மிஷின் மோட்டர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எடுக்கிறப்ப அந்த எக்யூப்மெண்ட் வந்து ப்ராப்பராக எந்த இஷ்யூவும் இல்லாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். சரியா, ஒரு 24 ஹவர்ஸ் ரன் ஆகிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தால் அந்த மோட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சரி, ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அப்பப்போ சின்ன சின்ன இஷ்யூஸ், போல்ட் நட்டு கழண்டுறது, ஃபேன் கவர் டிஸ்மேண்டில் ஆயிடுது அப்படின்னா ஸ்க்ரூலாம் டைட்டாக இருக்கா, கேபிள்லாம் டைட்டாக இருக்கா, ஏதாவது லூஸ் கனெக்ஷன் ஆகுதா அப்படின்னு ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்க்குறது பார்த்தீங்கன்னா கவனிப்பு மற்றும் பராமரிப்பு டாப்பிக்கில் வரும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு சேஃப்டி ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் தான் சேஃப்டி ரூல்ஸ். அதை எப்படி நம்ம ப்ரிகாஷன்ஸ், அதாவது எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், இன்கேஸ் அப்படி நடந்துருச்சுனாலும் அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம், அதாவது திடீர்னு ஏதாவது அன்வான்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம அந்த ஹியூமன் பீயிங்கை எப்படி காப்பாற்றுறது, அவர்
பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி, அடுத்து நம்ம என்னென்ன பொருளை யூஸ் பண்ணி நம்ம பாதுகாப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஃபாலோ பண்றது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரியா? மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு விதிகள். சரி, அதாவது ஹசார்டஸ் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹசார்டஸ். சரியா? என்னென்ன இருக்கு, சேஃப்டி ரூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சேஃப்டி ரூல்ஸ்ல நம்ம எலக்ட்ரிக்கல் ஹேண்டில் பண்றப்ப நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாதுகாப்பு விதிகள். சரி, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கணும். எந்த ஒரு ஒர்க்கையுமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யறப்ப ஒரு சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, மின்சாரம் என்பது ஒரு வேலையாள். சரி, அது ஒரு நல்ல வேலையாள். ஒரு வேலை செய்யறது தான் மின்சாரம் நமக்கு தேவைப்படுது. ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்கோ, ஒரு மோட்டர் ரன் பண்றதுக்கோ, ஒரு தொட்டியிலிருந்து தண்ணி இறைக்கிறதுக்கோ எலக்ட்ரிக்கல்ல பார்த்தீங்கன்னா மின்சாரம் ரொம்ப ரொம்ப நல்ல வேலையாள். ஆனால் மோசமான ஆசான். சரி, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். நல்லா நமக்கு தேவையான நமக்கு தேவையான ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அது ஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நம்ம மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணோம்னா அது ஒரு மோசமான பர்சனாக மாறிடும். சரியா? அதாவது ப்ராப்பராக இன்சுலேஷன்ஸ் ஒயரில் நம்ம இன்சுலேஷன் இருக்கணும். ப்ராப்பராக இன்சுலேஷன் இல்லைன்னா என்ன ஆகுனா கரண்ட் லீக்கேஜ் ஆகும். கரண்ட் லீக்கேஜ் ஆச்சுன்னா ஹியூமன் பீயிங் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதே மாதிரி நம்ம பவர் சப்ளை டெர்மினல்ஸ்லாம் கை டச் பண்ணுறப்ப க்ளவுஸ் ஏதாவது போட்டுட்டு தான் பயன்படுத்தணும். டைரெக்டாக டச் பண்ணிங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அதனால கம்பல்சரி நம்ம ஒரு க்ளவுஸஸ்லாம் பயன்படுத்திக்கணும். அப்போ மின்சாரங்கிறது ஒரு நல்ல வேலையால், ஒரு நல்ல ஒரு குட் பர்சன்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மோசமான ஆள். சரியா? மோசமான ஆசான்னு சொல்லலாம். சரியா? ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா நமக்கு அது ட்ராபேக்காக முடிஞ்சிடும். அடுத்து மின்சார வேலைகளை மின்பணியாட்கள் மட்டுமே செய்ய வேண்டும். சரி, அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் செய்யணும். சரியா? இன்கேஸ் மெக்கானிக்கல் ரிலேட்டட் பர்சன்ஸ் போய் எனக்கு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும்னு எலக்ட்ரிக்கலில் கை வச்சா அது மிஸ்ஹேண்ட்லிங் ஆன மாதிரி தான். சரி, ஏன்னா எல்லா நாலேஜஸும் மெக்கானிக்கல் பர்சன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை அன்எஜுகேட்டட் பர்சன்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சிருக்காது. சரியா? சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணலாம், ஆனால் மேஜர் ஒர்க்கு பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல்னா என்ன, கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, எந்த வயரில் கரண்ட் போகுது, எந்த வயரில் பேஸ் போகுது, எந்த வயரில் நியூட்ரல் போகுது, எதில் 3 ஃபேஸ் போகுது, எதில் நியூட்ரல் போயிட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டாக எலக்ட்ரிக்கல்னா என்னன்னு தெரிஞ்ச பர்சனால மட்டும்தான் இது ஹேண்டில் பண்ணணும். சரியா? மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கலில் ஹேண்டில் பண்ணால் அது மிஸ்ஹேண்ட்லிங் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம அந்த ஒர்க்கையும் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ்க்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மின்சார வேலைகளை மின்பணியாட்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் பர்சன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். அடுத்து மின் இணைப்பு உள்ள மின் சுற்றுகளில் வேலை செய்யக்கூடாது. அதாவது ஒரு சுற்றுலா லைன்ல பவர் சப்ளை போயிட்டு இருக்குன்னா பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சர்க்கியூட்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா, ஒரு லைட் பாயிண்ட் டேமேஜ் இல்லை ஒரு ஃபயர் ஆயிருக்கு, ஒரு ஒயர் டேமேஜ் ஆயிருக்குன்னா அந்த இன்கமிங் சப்ளை டோட்டலா ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அந்த சர்க்கியூட்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். சரியா? எலக்ட்ரிக்கல் சப்ளையோடய நம்ம வேலை செய்யக்கூடாது. சரியா? அப்படியே செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியலோ, வுட் மெட்டீரியலோ, கிளவுஸ் மெட்டீரியல்ஸோ, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவரோட நம்ம ஆன் பண்ணுற வேண்டியதாக இருக்கும், வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் சேஃப்டி கிளவுஸஸ்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். சரியா? இல்லைன்னா மேக்ஸிமம் பவர் சப்ளை ஆஃப் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஃபாலோ பண்ணணும். சரி, எந்த இஷ்யூ ஆயிருக்கோ அந்த இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ணணும். சரியா? அடுத்து மின் சுற்றுகளில் வேலை செய்யும் பொழுது மரம் அல்லது பிவிசியால் காப்பிடப்பட்ட இப்போதான் சொன்னேன். மின் சுற்றுகளில் வேலை செய்யறப்ப பார்த்தீங்கன்னா மரம் அல்லது பிவிசியால் காப்பிடப்பட்ட கைப்பிடிகளுடைய திருப்புளிகள் பயன்படுத்தணும். சரியா? மரம் உட்டு அல்லது பிவிசியால் இன்சுலேஷன் செய்யப்பட்ட கைப்பிடிகள் உடைய திருப்புளிகள் பயன்படுத்தணும். ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறப்ப உட்டு ஸ்க்ரூ டிரைவரோ அல்ல பிவிசி மெட்டீரியலோட போட்டிருக்கிற ஸ்க்ரூ டிரைவர்ஸ் தான் பயன்படுத்தணும். சரியா? அந்த மாதிரி பயன்படுத்தல நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால கம்பல்சரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டீங்கன்னா மேலே அந்த மெட்டல் வந்து டைரக்டா ஸ்க்ரூ டிரைவருடைய டாப்ல இருக்கா இல்லை இன்சுலேஷன் போட்டிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம எலக்ட்ரிக்கல் லைவ்லயே வைக்கணும். டெஸ்டரே வைக்கணும். டெஸ்டரா இருந்தாலும் சரி, ஸ்க்ரூ டிரைவராக இருந்தாலும் சரி, மேலே இன்சுலேஷன் வந்து மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிவிசிலேயோ இல்லை வுட்லேயோ மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கா, இன்சுலேஷன் மெட்டீரியல் மேலே டாப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம எலக்ட்ரிக்கல் லைவ்ல வந்து எலக்ட்ரிக்கல் வயர்ல வந்து டச் பண்ணி பார்க்கணும். திருப்புளியை யூஸ் பண்ணி டைட் பண்ணணும். சரி, அந்த மாதிரி இல்லைன்னா டைரக்டா எலக்ட்ரிக்கல் ஷாக்கு நம்மள ஒரு கண்டக்டரை யூஸ் பண்ணிக்கும். எலக்ட்ரிக்கல் என்ன பண்ணா
கரண்ட் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டரை யூஸ் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு அந்த கரண்ட் போக பார்க்கும். அப்போ ஹெவி ஷாக் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால கம்பல்சரி ஒரு ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், பாதுகாப்பு சாதனம் பயன்படுத்தி தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அடுத்து சால்டரிங் செய்யும் பொழுது உஷ்ண நிலையில் வெப்பப்படுத்தப்பட்ட சால்டரிங் அயன் அதனுடன் ஸ்டாண்டில் வைக்க வேணும். அதாவது இன்சுலேஷன், அதாவது ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபாலோ பண்றப்ப ஒரு சால்டரிங் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, சால்டரிங் செய்யும்பொழுது உஷ்ண நிலையில்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற அந்த சால்டரிங் அயனுடைய லீடு பார்த்தீங்கன்னா, அந்த அயன் பீஸை பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தப்பட்ட சால்டரிங் அயன் வெப்பப்படுத்தப்பட்ட அந்த சால்டரிங் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சால்டரிங் ஸ்டாண்டில் தான் வைக்கணும். சரியா? அதனோட அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் டைப்ல ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் வைக்கணும். அன்வான்ட் பிளேஸில் வுட்டு டேபிளில் அந்த சால்டரிங் ஏன்னா ஹீட்டாக இருக்குன்னு வச்சிங்கன்னா வுட் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வுட் அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும், பற்றிக்க ஆரம்பிக்கும். சரி, அதனால கம்பல்சரி அது சால்டரிங் அயனை வந்து ஹீட்டிங் பர்பஸில், அதாவது ஹீட்டாக இருக்கிற டைமிங்கில் அதனோட ஸ்டாண்டு யூஸ் பண்ணி தான் அது ஸ்டாண்டுக்குள்ளே இந்த சால்டரிங் அயனை ஃபிட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா டைரெக்டாக டேபிள் மேலே வைக்கிறது, சும்மா எம்டி பிளேஸில் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் அயனில் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் லைட்டாக அயன் பாக்ஸே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டேபிளில் வெர்டிக்கலாக நிறுத்தி வைக்கணும். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா படுக்க வைக்கிறதோ மெட்டீரியல் கிளாத்தில் வந்து டைரெக்டாக வச்சுட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இன்கேஸ் அதிகமாகுதுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உட்டன் டேபிள் பதிலாக மெட்டல் டேபிளாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயன் பாக்ஸில் ஷாக் அடித்து டெத் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எந்தெந்த மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் எதாவது இருக்கோ, எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது இருக்கோ, அது கம்பல்சரி அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஹீட்டராக இருந்தாலும் சரி, சால்டரிங் அயனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே கம்பல்சரி அதை வந்து ஒரு சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணணும். சரியா? மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணணும்னா கம்பல்சரி ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து சர்க்கியூட் சுவிட்சுகளை ஆஃப் செய்து பின் மட்டும்தான் ஃபியூஸ்களை அகற்றவோ புதுப்பிக்கவே வேண்டும். சரி, ஒரு சர்க்கியூட்டில் ஃபெயிலியர் நடந்திருக்குன்னா அதில் ஃபியூஸ் மாற்றணும், ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஒயர் ஏதாவது டேமேஜஸ் இருக்குன்னா இன்கமிங் சப்ளை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஃபியூஸை மாற்றுறதோ இல்லை அந்த லைன்ஸே புதுசாக ஒயரை மாற்றுறதோ இருக்கணும். இல்லைன்னா கம்பல்சரி இன்னும் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? கம்பல்சரி சர்க்கியூட் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்க்கியூட் பிரேக்கர் சுவிட்ச் இருப்பாங்க, இல்லைன்னா ஐசிடிபி சுவிட்ச், அயன் கிளாட் டபுள் போல் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி 2 சுவிட்ச் எது ஆஃப் பண்ணுறதுக்காக டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணணும். அதே மாதிரி ஃபியூசர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஃபியூசர்ஸை சேஞ்ச் பண்ணணும். கம்பல்சரி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லாம் வச்சுருந்தா ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சுவிட்ச் பேனல்கள் கண்ட்ரோல் கியர்கள் முதலவற்றில் வேலை செய்யும் பொழுது, இயக்கும் பொழுதோ ரப்பர் மிதியடிகள் மீது நின்று தான் செயல்படுத்த வேண்டும். அதாவது பவர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி சர்க்கியூட் பிரேக்கர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் அந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணுறப்பையோ ஹெவி பேனல் கண்ட்ரோல் கியர்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறப்பையோ அந்த சரௌண்டிங்கில் எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கம்பல்சரி நம்ம என்ன பண்ணோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் மெட்டீரியல்ஸ் போட்டு, உட்டன் மெட்டீரியல் இருக்கு, உட்டுங்கிற நம்ம பிவிசி மெட்டீரியல், ரப்பர் மெட்டீரியல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் போட்டு வச்சுருப்பாங்க. சரியா? கீழே ரப்பர் மெட்டீரியல் போடாமல் டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிளேஸில் நிற்கக்கூடாது. எம்டி பிளேஸில் வித்தவுட் இன்சுலேஷன் நின்னோம்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சர்க்கியூட் பிரேக்கருடைய ஹேண்டில் ஆன் பண்ணுற போது ஆஃப் பண்ணுறப்போ அந்த கான்டாக்ட், இன்புட் கான்டாக்ட், அவுட்புட் கான்டாக்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக ஒரு அதாவது ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் மெட்டீரியலில் பட்டு நம்ம கைக்கு வந்து அந்த ஸ்பார்க், எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வந்து நம்ம கையில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேடியேஷனால், அதாவது என்ன சொல்கிறதுன்னா சர்க்கியூட் பிரேக்கர் ஆன் பண்ணுறப்ப அந்த கான்டாக்டில் ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும், ஹெவி ஸ்பார்க் கிரியேட் ஆகும் லோடு க்ளோஸ் பண்ணுறப்ப, அதாவது லோடு ஆன் பண்ணுறப்ப. சரி, அப்போ அந்த மாதிரி ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த சர்க்கியூட் பிரேக்கர்னுடைய அவுட்புட், அந்த சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்ட் சரௌண்டிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ்னால, அதாவது சர்க்கியூட் பிரேக்கர்னுடைய அந்த இடத்துல ஃபயர்னால, அதாவது கான்டாக்ட் டு கான்டாக்ட் டச் ஆகிறப்போ லைட்டாக ஃபயர் மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் இருக்க மெட்டல் பார்ட்னால டைரெக்டாக அந்த ஆன் ஆஃப் லிவரில் வந்து எலக்ட்ரிக்கல் மின்சாரம் வந்து கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லிவர் நம்ம வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப நம்ம கைக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ அது கம்பல்சரி வந்து அவாய்ட் பண்ணோம்னா ஃப்ளோரிங்கில், அதாவது க்ளவுஸும் போட்டிருக்கணும். கம்பல்சரி ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது லைவ் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்லேருந்து கிரவுண்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு கண்டக்டராக அந்த கரண்ட் யூஸ் பண்ணிக்கும். அப்போ நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல்லாம் எங்கெங்கே இருக்கோ, அந்த கியர் பாக்ஸஸ்லாம் எங்கே இருக்கோ, எலக்ட்ரிக்கல் ஒயர் லைவ் ஒயரை எங்கெங்கே ஆன் ஆஃப் பண்ணுற பிளேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும்.
ரப்பர் மேட் போட்டிருந்து, இல்லைன்னா ரப்பர் ஷூஸ் போட்டிருக்கணும். நம்ம சேஃப்டிக்கு ஷூஸ் மாதிரி போட்டிருந்தா மட்டும்தான் நமக்கு ஷாக் அடிக்காது. அந்த மாதிரி கம்பல்சரி நம்ம அந்த மாதிரி ரப்பர் மிதியடிகள் அல்லது ரப்பர் மேட்டு ஃப்ளோரிங் கீழே போட்டிருக்கணும். சரியா? ஒரு கண்ட்ரோல் பேனல்ல கம்பல்சரி கியர்ஸ் ஆப்ரேட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா கிளவுஸும் போட்டிருக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் செப்பல்ஸும் போட்டிருக்கணும், ஃப்ளோரிங்ல ரப்பர் மேட்டும் போட்டிருக்கணும். சரி, அந்த மாதிரி போட்டிருந்தா தான் வந்து நம்ம ஒரு சேஃப்டியை ஆப்ரேட் பண்ண முடியும், அந்த பேனல்ஸை ஆன் ஆஃப் பண்ண முடியும். சரியா? கம்பல்சரி இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். அடுத்து, உயரமான இடங்களில் அல்லது மின்சார போல்களில் வேலை செய்யும் பொழுது பாதுகாப்பு பெல்ட்டுகள் கம்பல்சரி பயன்படுத்தியிருக்கணும். சரி, அதாவது உயரமான போல்கள், அதாவது உயரமான இடம்னா நம்ம கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னா, மின்சார போல்களில் வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பெல்ட், சேஃப்டி பெல்ட் கம்பல்சரி ஃபிட் பண்ணி இடுப்பில் வந்து ஒரு சேஃப்டி பெல்ட் ஆப்ரேட் பண்ணி தான் வேலை செய்வாங்க. இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு டவரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில், அதாவது டெலிஃபோன் லைனில் ஒர்க் பண்ணுறாங்க, அல்லது மொபைல் டவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இடுப்பை சுற்றி ஒரு பெல்ட்டை போட்டு ஒரு ஊக்கு மாதிரி போட்டு பக்கத்து ஸ்டாண்ட்லேயே வந்து அப்படியே மாட்டி வச்சிருப்பாங்க, டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பெல்ட்டை வந்து இடுப்பில் கம்பல்சரி ஃபிட் பண்ணியிருக்கணும். சரியா? இன்கேஸ் அந்த மாதிரி சீட் பெல்ட் மாதிரி இடுப்பில் பெல்ட் இல்லாமல், சேஃப்டி பெல்ட் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம மேலே வந்து ஸ்கிப் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே ஸ்கிட் ஆகி மேலே இருந்து கீழே விழுந்துரும். சரியா? மேலே இருந்து நம்ம ப்ராப்பராக ஒரு கை வேலை செய்யும், இன்னொரு கையில் பிடிச்சிட்டு வேலை செஞ்சிட முடியாது. அதனால கம்பல்சரி மேலே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணோம்னா கம்பல்சரி சேஃப்டி பெல்ட் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கணும். சரி, சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கம்பல்சரி சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து, ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திரங்களில் உள்ள நகரும் பாகங்கள் மீது உங்களது கை கால் ஒருபோதும் வைக்கக்கூடாது. அதாவது மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு கன்வேயர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ட்ரம் ரொட்டேட் ஆகிருக்குன்னா நான் அந்த ரொட்டேட்டிங் பார்ட் மேலே பார்த்தீங்கன்னா பாகங்கள் மேலே நம்மளோட கையை ஒருபோதும் வைக்கக்கூடாது. சரி, அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களை இழுத்து உள்ளே தள்ளிடும். உள்ளே தள்ளிச்சுன்னா கை எப்படி பிஞ்சு போயிடும், அடிபட்டுருவீங்க, உள்ளே போய் மாட்டிடுவீங்க. ஒரு கன்வேயர் பெல்ட்டோ இல்லை ஃபேன் லீஃபோ, ஃபேன் ஒரு ரொட்டேட் ஆகிருக்கு, அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேனு, கூலிங் பிளான்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேனு கூலிங் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க, லார்ஜ் சைஸில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபேனை சும்மா செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு லைவ்ல போய் கை வச்சிங்கன்னா வெட்டி தள்ளிடும். சரியா? ஏன்னா லீஃப் டைமென்ஷன் பெருசாக இருக்கும், அது அலுமினியம் பிளேடில் இருக்கும், ரஸ்ட் ஃபார்ம் ஃப்ரீ, அதாவது ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் பிளேட் போட்டுப்பாங்க, கை காலில் வெட்டி தள்ளிடும். உள்ளே போய் சேஃப்டியாக ஆப்ரேட் பண்ணோம்னா ரொட்டேட்டிங் மெட்டீரியல் மீது கையே வைக்கக்கூடாது. சரி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த ஒரு இயந்திரம் அல்லது உபகரணத்தை இயக்கும் பொழுதும் அவர்களின் இயக்க முறைகளை நன்கறிந்த பின் தான் இயக்க வேண்டும். சரியா? ஒரு மோட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகும், ஃபார்வேர்டில் ரொட்டேட் ஆகுமா, ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகுமா, 3 ஃபேஸில் ஆப்ரேட் ஆகுமா, சிங்கிள் ஃபேஸில் ஆப்ரேட் ஆகுமா, அதனோட அதனோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட எப்படி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு தான் அதை ஆப்ரேட் பண்ண வைக்கணும். சரியா? ஒரு மிஷின்ஸ் எடுத்த உடனே சிங்கிள் ஃபேஸுக்கு 3 ஃபேஸை கொடுக்குறது, 3 ஃபேஸுக்கு சிங்கிள் ஃபேஸை கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த மிஷின் வந்து ப்ராப்பராக ரன் ஆகாது, ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது கம்பல்சரி எந்த ஒரு மிஷினாக இருந்தாலுமே கம்பல்சரி அதனோட ரன்னிங் கண்டிஷன்ஸ், அது எப்படி ரன் ஆகும், அது என்ன பவர் சப்ளை எடுத்துக்கும், அதனோட பராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறதோ எது பண்ணுறதோ ஆப்ரேட் பண்ணுறதோ கம்பல்சரி இருக்கணும். சரியா? அடுத்து, இதாவது எந்த ஒரு இயந்திரமோ அல்லது உபகரணத்தை இயக்கும் பொழுது அவர்களின் இயக்கம் முறைகள், அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை ஆப்ரேட் பண்ண வைக்கணும். சரியா? எந்த நாலேஜும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம போய் பவர் சப்ளை கொடுக்குறதோ ஆன் ஆஃப் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. சரியா? என்ன கண்டிஷனில் ரன் ஆகும், என்ன ஸ்பீடில் ரன் ஆகும் எதுவுமே தெரியாமல், எந்த மிஷின் எந்த கண்டிஷனில் ரன் ஆகுன்னு தெரியாமல் நம்ம டைரெக்டாக ஆன் ஆஃப் பண்ணிடக்கூடாது, ரன் பண்ண வைக்கக்கூடாது. சரி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, மின் சாதனங்கள் அனைத்தும் எப்பொழுதும் எர்த் இணைப்புகளுடன் 3 பின் சாக்கெட் பிளக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கணும். சரியா? எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எர்த் பண்ணியிருக்கணும். ஏன்னா அன்வான்டாக போய் கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது, கிரைண்டர் வீட்டில் இருக்கிற கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா எர்த் இல்லைன்னா டைரெக்டாக ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பின் டாப் எங்கெங்கே வந்து சிங்கிள் ஃபேஸ் இருக்கோ எல்லா சிங்கிள் ஃபேஸ்க்கும் கம்பல்சரி 3 பின் டாப் எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். சரி, எர்த் இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால இந்த நம்ம அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, மோட்டராக இருந்தாலும் சரி, எங்கெங்கே வந்து கிரவுண்டில் வச்சிருக்கோம், மெஷினை ஃபிட் பண்ணி வச்சிருக்கோமோ அங்கே எல்லாமே கிரவுண்ட் பண்ணிடணும், கம்பல்சரி கிரவுண்ட் பண்ணிடணும். சரியா? கிரவுண்ட் பண்ணலைன்னா அந்த மிஷினில் கிரைண்டரில் இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு கிரைண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகிறப்ப அந்த எம்டி எர்த்து பண்ணாமல் நீங்கள் அந்த கீழே ஃப்ளோரிங்கில் ஒரு ரப்பர் மேட்டோ போடாமையோ ஒரு கிரைண்டர் எம்டி பிளேஸில் வச்சுருக்கீங்கன்னா கிரைண்டர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, மாவு அரைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற டைமிங்கில் டெஸ்டரை கொண்டு போய் அந்த மெட்டல் பாடி மேலே லைட்டாக வச்சிங்கன்னா லைட்டாக இண்டக்ஷன் மாதிரி லைட்டு எரியும், டெஸ்டர் எரியும். அது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன்னால வர்ற லீக்கேஜ் கரண்ட். இன்கேஸ் ஏதாவது ஒயர் டேமேஜ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மோட்டர் எல்லாமே ஓடும்,
பட் அந்த மெட்டல் பார்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அதாவது கரண்ட் பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும் கம்பல்சரி. இன்கேஸ் எர்த்து பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டை வச்சிங்கன்னா எரியும். லைட்டாக டெஸ்ட்டு கொண்டு போய் அந்த பாடி மேலே கிரைண்டர் பாடி மேலே வச்சிங்கன்னா லைட்டாக எரியும். அதை வந்து இண்டக்ஷனாலையும் வரலாம். இன்கேஸ் அந்த ஒயர் இன்கமிங் ஒயர் சுவிட்ச் போர்ட்லேருந்து போகிற ஒயரில் ஏதாவது லைட்டான டேமேஜ் ஆயிருந்தா கூட அந்த மெட்டல் பார்ட்டினுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் லைட்டாக கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கை வச்சிங்கன்னா ஷாக் அடிச்சிடும். அதனாலே சில பேர் டெத் ஆயிருக்காங்க. கிரைண்டரில் அடிபட்டும் டெத் ஆயிருக்காங்க. சரியா ஷாக் அடிச்சிருச்சு அந்த மாதிரி. அதனால கம்பல்சரி கிரைண்டருடைய மெட்டல் பார்ட் மெட்டல் பாடி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதனால பாடி மெட்டல் பாடிக்கு டாப்பில் ஒரு ஸ்க்ரூ வச்சு ஒரு ஒயரை ஃபிட் பண்ணி கொண்டு போய் கிரவுண்டில் அடிச்சிருக்கணும். கிரவுண்டில் பைப் எர்த்திங் அடித்து பண்ணியிருந்தா மட்டும்தான் ஷாக் அடிக்காது. லீக் ஆகிற கரண்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட் சர்க்யூட் கரண்டாக இருந்தாலும் சரி, எல்லா கரண்டும் டைரெக்டாக கிரவுண்டுக்கு போயிடும். சரி இன்கேஸ் லீக்கேஜ் அதாவது ஒரு இண்டக்டர் காயில்னு எடுத்துக்கிட்டாவே அந்த இடத்துல அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக லைட்டாக லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்னால லீக்கேஜ் கரண்ட் வரும். சரி அந்த லீக்கேஜ் கரண்ட் அந்த பாடி ஃபுல்லாக பரவும். சரி அப்போ அந்த லீக்கேஜ் கரண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு மோட்டர் மேலே டெஸ்ட் பாடி மேலே டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆகிற கரண்ட் நல்லாவே தெரியும். இண்டக்ஷனால் லைட்டாக டெஸ்டர் எரியும். அதனால் வோல்டேஜ் அப் டு 30 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா 20 வோல்ட் மில்லி ஆம்ஸ் கரண்ட் மில்லி ஆம்ஸ்லேருந்து ஆம்ஸ் ரேட்டிங் கரண்ட் வரைக்கும் லீக் ஆகுது. அந்த மாதிரி இருந்ததுனாவே கம்பல்சரி நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் காயிலாக இருந்தாலும் சரி, ஹீட்டர் காயிலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கம்பல்சரி பாடியிலேருந்து ஒரு ஒயரை போட்டு டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். சரி கிரவுண்ட் பண்ணலைன்னா அந்த லீக்கேஜ் கரண்ட் கிரவுண்டுக்கு போகாது. நம்ம போய் டச் பண்ணோம்னா நமக்கு ஷாக் அடிச்சிடும், ஆளை காலி பண்ணிடும். அதனால கம்பல்சரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்குமே எர்த்து பண்ணியிருக்கணும். சரி மோட்டராக இருந்தால் டபுள் எர்த்திங் பண்ணுவாங்க. நம்ம லைட்டிங்களோட இண்டக்டர் காயில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எர்த்திங் பண்ணுவாங்க. சரியா அப்போ கம்பல்சரி எல்லா இடத்துக்கும் எர்த்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எர்த் இணைப்புகளோடு இணைக்கணும். 3 பின் சாக்கெட் பிளக்குகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா 3 பின் சாக்கெட் வந்து 3 பின் சாக்கெட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் கம்பல்சரி அதுலேயும் எர்த்திங் பண்ணியிருக்கணும். சரியா செக் பண்ணிக்கங்க. அடுத்து மின் இணைப்பு இல்லாத மின் சுற்றுகளில் வேலை செய்யும்போது ஃபியூஸ் கிரிப்புகளை நீக்கிய பின் அவற்றை பாதுகாப்பான இடத்தில் எடுத்து வைப்பதுடன் மேலும் மனிதர்களை மின்சார வேலைகள் செய்கிறார்கள் என்ற பலகையை சுவிட்ச் போர்டில் மாட்டி அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறோம்னா இந்த ஒரு சர்க்யூட்டில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக இன்கேஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஒரு டிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் போகிற சப்ளைலேருந்து ஒரு சர்க்யூட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு டியூப் லைட் 2 3 போயிடுச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த டிபி போர்டுகிட்டயோ அல்ல சுவிட்ச் போர்டுக்கு பக்கத்துலேயோ ஆட்கள் வேலை செய்கிறார்கள், மின்சார ஆட்கள் வேலை செய்கிறார்கள்னு ஒரு போர்டை போட்டு எடுத்து மாட்டி வச்சிருக்கணும். சரி அந்த மாதிரி மாட்டி வச்சிருந்தா இன்கேஸ் வேற ஒருத்தர் வந்து ஆன் பண்ண வராருன்னா அந்த போர்டை பார்த்துட்டு ஆன் பண்ணாமல் விடுவார். இன்கேஸ் அந்த போர்டு மாட்டலைன்னா டைரெக்டாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறப்போ தெரியாமல் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும், பஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரி இதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மாட்டி வச்சிருங்க. சுவிட்ச் போர்டில் இருந்தாலும் சரி, அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை போர்டு வந்து மாட்டியிருக்கணும். சரியா ஒரு வாசகம் ஒரு போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். சரியா மின் இணைப்பு இல்லாத மின்சுற்றுகள் வேலை செய்யும்போது அதாவது ஒரு சர்க்யூட்டில் பவரை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். இன்கேஸ் தெரியாமல் அன்வான்ட் பர்சன் வெளியே கரண்ட் இல்லை என்னன்னு தெரியலன்ட்டு வந்து மெயின் போர்டில் ஆன் பண்ணிடக்கூடாது. சரி அதை பார்க்கறது அவங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா மின்சார ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போர்டு மாட்டி தொங்க விட்டு வச்சிருக்கணும். சரி அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். அடுத்து வாட்டர் பைப் லைன்கள் எர்த்திங் இணைக்கக்கூடாது. சரியா என்னது வாட்டர் பைப் லைனில் பார்த்தீங்கன்னா எர்த்தை இணைக்கக்கூடாது. சரியா வாட்டர் பைப் லைன்லாம் பிவிசி மெட்டீரியல் இருக்கும், அதில் கொண்டு போய் எர்த் அடிச்சோம்னா ப்ராப்பரான எர்த்திங் கிடைக்காது. சரி நமக்கு லைவ் கண்டக்டரில் அதாவது கண்டக்டிங் மெட்டீரியல் தான் எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணும். ஏன்னா பிவிசியில் நான் கண்டக்டிங் மெட்டீரியல், அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சரி லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, கிரவுண்டுக்கு போகாது. அதனால வாட்டர் பைப் லைனில் எர்த்திங்கை இணைக்கக்கூடாது, கம்பல்சரி இணைக்கவே கூடாது. சரி அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். சரி அடுத்தது ஹெச்வி லைன்கள் மின்சாதனங்கள் மற்றும் மின்தேக்கிகள்லாம் கெப்பாசிட்டர்ஸ் ஆகியவற்றில் வேலை செய்யும் முன் நிலை மின்னழுத்தத்தை டிஸ்சார்ஜ் செய்யணும். சரியா அதாவது இது என்ன மீனிங்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லையோ அதாவது மின்சாதன எக்யூப்மெண்ட்ஸ் கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆஃப் பண்ணின பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் கொஞ்சம் இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு ஹெவி ஷாக் அடிக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்கெட்டில் நம்ம பழைய மாடல் சார்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எல்இடி இருக்கும். பழைய சின்ன சின்ன அதாவது
கீபேட் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டட் சார்ஜர்லாம் அந்த இண்டிகேஷன் லைட் வரதில்ல. பட் லோக்கல் சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இண்டிகேஷன் லைட் வச்சுருப்பாங்க. லைட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த எல்இடி லைட் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா அது ஆன் பண்ண உடனே அந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். பட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைட் ஆஃப் ஆகிறதே கிட்டத்தட்ட ஒரு 5 to 15 செகண்ட்ஸ் ஆகும். என்ன ரீசன்னா உள்ள ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்னா அந்த வோல்டேஜ் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். மெதுவா அந்த கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் ட்ரை ஆகுறதுக்கு லேட் ஆகுற வரைக்கும் அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள அந்த சப்ளை வோல்டேஜ் இருக்கு. கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் போர்டுல பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டாலும் கெப்பாசிட்டர் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆயிரும். பிளஸ் மைனஸ் ஷார்ட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆயிரும். சரியா? அப்ப கம்பல்சரி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம கையே வைக்கணும். ஆப்பரேட் பண்ணவே வைக்க ஆரம்பிக்கணும். சரியா? கம்பல்சரி அந்த மாரி பண்ணணும். சரியா? கெப்பாசிட்டர்ஸ்ல. அதுல ஒரு ஸ்டாட்டிக் வோல்டேஜ் நிலையான மின்னழுத்தம் இருக்கும். வோல்டேஜ் இருக்கும். சரியா? வோல்டேஜ் இல்லைன்னா டைரக்ட்டா கை வைக்கலாம். இல்லைன்னா சேஃப்டியா தான் கை வைக்கணும். அதாவது டிவி ரன் ஆயிட்டு இருக்கு. டிவி ரன் ஆகுறதுக்கு அந்த சரவுண்டிங்ல பார்த்தீங்கன்னா, லைட்டான ஃப்ளக்ஸ்னால சப்ளை வோல்டேஜ் இருக்கும். சரியா? பட் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உள்ள கெப்பாசிட்டர்ல ஏதாவது லீக்கேஜ் சப்ளை இருக்கா? அதாவது சப்ளை டிஸ்சார்ஜ் ஆகாம இருக்கான்னு டிவி மெக்கானிக்லாம் செக் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாரி கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் எதுனா கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அத வோல்டேஜ் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் எ என்ன ஃபால்ட் இருக்கோ அத ரெக்டிஃபை பண்ணுவாங்க. சரியா? கம்பல்சரி. அதே மாரி ஹெச்வி லைன்ல ஹை வோல்டேஜ் லைன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வோல்டேஜஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்க கேரி அவுட் பண்ணணும். சரியா? டைரக்ட்டா நம்ம கை வச்சிறக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற வோல்டேஜ் ஸ்டோர்லயே இருக்கும். அப்படியே தேங்கி இருக்கும். சரியா? அந்த வோல்டேஜ ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணோம்னா, பிளஸ் மைனஸ ஷார்ட் பண்ணோம்னா, அந்த வோல்டேஜ் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆயிரும். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ரூல்ஸ். இதெல்லாம் இந்தந்த ஒர்க்க ஃபாலோ பண்றப்ப இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். சரி, அடுத்தது சேஃப்டி பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் எய்ட். அதாவது முதலுதவி செய்முறை பயிற்சி. சரியா? ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றப்ப ஒரு அன்வான்டடா ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சுன்னா, அதாவது ஏதாவது இஷ்யூ நடந்துருச்சு, ஷாக் அடிச்சிருச்சுன்னா, நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறது? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறது? அவர எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்து காப்பாத்துறது? அப்படிங்கிறத ஒரு பிராக்டிஸ். இப்படிதான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆனவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி வந்து அவர் வந்து அடிபட்டிருக்காரு, அவருக்கு என்ன முன்னாடி குடுக்கணும், என்ன பின்னாடி குடுக்கணும், அவர எப்படி வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து ரெக்கவர் பண்ணி மறுபடியும் ரெஸ்கியூ பண்ணி இப்ப கொண்டு வரது அப்படிங்கிற மாரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்முறை பயிற்சி. அதாவது பிராக்டிஸ் குடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எலக்ட்ரிக்கல் ஷாக், மின் அதிர்ச்சி. எலக்ட்ரிக்கல் ஷாக் எப்படி நடக்குது? மின் அதிர்ச்சியின் கடுமையானது தாக்கப்பட்டவரின் உடலில் மின்சாரம் பாய்ந்து அளவினையும் நேரத்தினையும் பொறுத்து அமைகிறது. சரி, அதாவது மின் அதிர்ச்சியினுடைய அதனால கடுமை பார்த்தீங்கன்னா, அதை எவ்வளவு ஹார்ட்னஸா பவர் உள்ள போயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டவரின் உடலில் மின்சாரம் பாய்ந்து அளவினையும் நேரத்தையும் பொறுத்து அமையும். எவ்வளவு நேரத்துல வந்து கரண்ட் உள்ள பாடியில போச்சு, அது எவ்வளவு நேரம் இருந்தது, சரி, எவ்வளவு கரண்ட் போச்சு, எவ்வளவு நேரம் உள்ள போச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக்னுடைய வீரியம் இருக்கு. சரி, அப்போ அதனோட இது இருக்கு. சரியா? எவ்வளவு பவரா உள்ள பவர் ஹியூமன் பீயிங் பாடியில உள்ள போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரியா? மின்னதிர்ச்சி கடுமையின் அதிகரிக்க காரணமாக இருக்கும் பிற காரணங்கள். சரியா? மின்னதிர்ச்சி எதனால வந்து அதிகமாகுது? எலக்ட்ரிக்கல் ஷாக்கு எப்படி வந்து கிரியேட் ஆயிருக்கு? அந்த ஹியூமன் பாடியில எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கு? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறோம். அதாவது ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் தாக்கப்பட்டவரின் வயது. ஏஜ் வந்து சின்ன வயசா, பெரிய வயசா, ஏஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து உடலில் எதிர்ப்புத்தன்மை. சரி, எதிர்ப்புனா உடல் ஹியூமன் பீயிங்குடைய ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்புத்தன்மை எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது. அடுத்து அவர் வந்து மின்கடத்தா காலநிலை அணியாதிருத்தல் மற்றும் ஈரமான காலநிலை அணிதல். அதாவது மின்கடத்தா காலநிலைலாம் பிவிசி மெட்டீரியல்ஸ்னால ஆன காலநிலை, அதாவது உட்டு, பிவிசி மெட்டீரியல், ரப்பர் மெட்டீரியல் அவ்வளவு வந்து அவர் வந்து யூஸ் பண்ணாம இருந்திருக்குது. சரி, கிளவுஸ் போடாமையோ இல்லை ஒரு ஷூ போடாமையோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தாமையோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பார்த்துருக்காரா அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் மின்கடத்தா காலணிகள், அதாவது மின்கடத்தா காலனி ரப்பர் ஷூஸ் பயன்படுத்தி இருக்கணும். அதாவது பயன்படுத்தாம இருந்திருந்தா
மற்றும் ஈரமான காலணிகளை அணிதல். சரி, அதாவது ட்ரை கண்டிஷன் இல்லாம வெட் கண்டிஷன்ல கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற ஏதாவது கிளாத்திங்ஸை போட்டுட்டு இருக்கிறதோ இல்ல ஷூ வந்து ஈரமா இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, அதனால கம்பல்சரி ட்ரை கண்டிஷன்ல இருக்கிற ஷூஸ் தான் யூஸ் பண்ணணும், ரப்பர் ஷூஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா, அதே மாதிரி கைக்கு கிளவுசஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர், சரியா, அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, அந்த சரௌண்டிங்ல ஈரமா இருக்கா, மழை அதிகமா இருந்தா, எலக்ட்ரிக்கல் ஷாக் நடக்கிறப்போ அவுட்டர் சர்ஃபேஸ்ல வேலை பார்க்குறாரு அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கா, அப்படிங்கிற டைம்ல ஒரு கை வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். சரியா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தான். சரி, அடுத்து ஈரமான அல்லது உலர்ந்த தரை. சரி, ஈரமான தரையா இருக்குது அல்லது ட்ரை தரையா இருக்குது, ஒரு அந்த ஏரியாவில் ஒர்க் பண்றப்ப தண்ணி அதிகமா இருக்கா, ஈரமா இருக்கா, இல்ல ட்ரை கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து மின்னழுத்த அளவு, இன்னும் பிற மின்னழுத்த அளவுனா எவ்வளவு வோல்டேஜில் வேலை செய்யறோம், 230 வோல்ட்ல வேலை செய்யறோமா, 440 வோல்ட்ல வேலை செய்யறோமா, இல்ல ஹை வோல்டேஜ்ல வேலை செய்யறோமா அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணிகள். சரியா, இது வந்து இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்குது. சரியா, வோல்டேஜ் கம்மியான ஹை வோல்டேஜில் கரண்ட் வச்சு கை காலை வச்சுட்டாவோ கை கால் டச் ஆகிட்டாவோ அல்லது ஈரமான ஏரியாவில் நின்று நம்ம வேலை செஞ்சுட்டாலோ, ஷூஸு அதாவது க்ளவுஸு எதுவும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் பயன்படுத்தாமல் இருந்தாலோ அல்லது டைரக்ட் லைவ் ஒயரில் இன்சுலேஷன் எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ஸ்க்ரூ டிரைவர்லாம் இன்சுலேஷன் ப்ராப்பராக இல்லாத ஸ்க்ரூ டிரைவர்ஸை பயன்படுத்தி இருந்தாலும் கம்பல்சரி நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும். சரியா, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க்கில் ஃபாலோ பண்ணுறப்ப கம்பல்சரி நம்ம சேஃப்டி க்ளவுஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரூ டிரைவர்ஸ்லாம் ப்ராப்பரான ஸ்க்ரூ டிரைவர்ஸ், இன்சுலேஷன் இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர்ஸ் பயன்படுத்தணும். அதே மாதிரி நமக்கு ரப்பர் ஷூஸு க்ளவுஸஸ்லாம் போட்டுட்டு தான் ஆப்ரேட் பண்ணணும். சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்தது மின்னதிர்ச்சியால் ஏற்படும் விளைவுகள். சரி, என்ன இஷ்யூஸ் வருது, எலக்ட்ரிக்கல் ஷாக்னால நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது, என்ன ஷாக் அடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்து குறைந்த வகை மின் அதிர்ச்சி தாக்கலின் காரணமாக விரும்பத்தகாத ட்ரிங்க்லிங்னா பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிளா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக், அதாவது உடம்பு வந்து உணர்வு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், உணர்வு ஆகும் உடம்புல. சரியா, குறைந்த வகை மின் அதிர்ச்சி தாக்குதலின் காரணமாக விரும்பத்தகாத ஒரு டிங்க்லிங் லைட்டை சாயிற மாதிரி இருக்கும். சரியா, உணர்வினை உடலில் ஏற்படுத்துகிறது. சரி, ஆனால் இந்த அதிர்ச்சியை ஒருவரை நிலை தடுமாறி கீழே விழுவது போதுமானதாக அமைந்து விடுகிறது. அதாவது சின்ன எலக்ட்ரிக்கல் ஷாக்கை கூட சில நேரங்களில் பாடி ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே நம்மளை கீழே தள்ளிடும். சரியா, எலக்ட்ரிக்கல் ஷாக் மேக்ஸிமம் எப்படி நடக்குது, டிசி சப்ளை டைரெக்டாக பிடிச்சா நம்மளை காலி பண்ணிட்டு தான் விடும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கரண்ட் எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது. உள்ள அப்ளை பண்ணுறப்ப எலக்ட்ரிக்கல் ஷாக்ல பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும். பட் ப்ளஸ்ல நம்ம கை படுறப்ப இதில் எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. சரி, அதனால என்ன ஒன்று பிடிச்சா டிசி சப்ளைலாம் காலி பண்ணிடுது. டெத்து தான் ஃபர்ஸ்ட். டிசி சப்ளைலாம் கை வச்சிட்டிங்கன்னா டெத்து தான், பிடிச்சது தான். பட் ஏசி சப்ளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நம்மளை கரண்ட் போகிறப்ப என்ன பண்ணோம்னா நமக்கு சப்ளை ஒன்றும் பண்ணாது. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் போகிறப்ப என்ன பண்ணோம்னா தூக்கி அப்படியே வீசிடும். சரியா, கீழேயும் நெகட்டிவ், கிரவுண்டு வந்து நெகட்டிவ் இருக்கும், வர சப்ளையும் நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப ரிப்பல் பண்ணும். புரியுதா, பாசிட்டிவ்ல இருக்கிறப்ப கிரவுண்டு வந்து என்ன பண்ணும்னா ஈர்த்து பிடிக்கும் நம்மளை. சரியா, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்றப்ப தான் நமக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் ஆகும். சரியா, சேம் போலாரிட்டியா இருந்தா ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போலாரிட்டி இருந்தா அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து நம்ம நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஷாக் அடிக்கும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வர்றப்ப கிரவுண்டும் நெகட்டிவ், வர்ற சப்ளை நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படிங்கிறப்ப ஏசி சப்ளைல கை வைக்கிறப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாகவும் இருக்கும், கிரவுண்டும் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும். அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வர்றப்ப தான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தூக்கி போட்டுறது. சரியா, ஏதோ ஒரு பக்கம் தூக்கி தள்ளிடும். சரியா, இன்கேஸ் ஹெவி வோல்டேஜ்ல கை வச்சுட்டீங்கன்னா நம்ம சேஃப்டி கிளவுஸ் இல்லை, கிரவுண்ட்ல ஷூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்மள ஏசி சப்ளையும் ஹை வோல்டேஜ் போறப்ப பாடியில நம்மள ஹெவியா ரிஜிடா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆளை காலி பண்ணிடும். சரியா, ஃபர்ஸ்ட் காலி பண்றது டிசி தான், அதுல வந்து தப்பிக்கவே முடியாது. பட் ஏசியில தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவுமே ஒரு மினிமம் அமௌண்ட் தான். மேக்ஸிமம் அமௌண்ட் போச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும். சரியா, ஸ்ட்ராங்கா நம்ம கிரவுண்டிங் கண்டக்டரா யூஸ் ஆயிட்டோம் கரண்ட்டுக்கு அப்படின்னா
குயிக்கா காலி பண்ணிடும். சரி, அதனால கம்பல்சரி வந்து சேஃப்டியோட நம்ம ஆப்ரேட் பண்ணணும். டிசி வந்து ஆளை கொல்லுமா, ஏசி ஆளை கொல்லுமானா ரெண்டுமே கொல்லும், ஆளை காலி பண்ணிடும். பட் ஏசியை கம்பேர் பண்றப்ப டிசி இமீடியட்டா ரியாக்ஷன் பண்ணும். சரி, அதனால தப்பிக்கவே முடியாது. டிசி எல்லாம் டைரக்டா கையில பட்டுருச்சுன்னா. சரி, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 50 வோல்ட்டுக்கு மேல போச்சுன்னா ஹெவி ஷாக்கு தான். 50 பிலோ 40 வோல்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். 40 வோல்ட்டுக்கு மேல போச்சுன்னா தான் ஹெவி ஷாக் இருக்கும். சரியா, மில்லியாம்ஸ் கரண்ட் அதிகமாக உங்களுக்கு 40 மில்லியாம்ஸ் 30 மில்லியாம்ஸுக்கு மேல போச்சுனாவே உங்களுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிரும், ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரியா, ஏசியில வந்து இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தூக்கி போடும். சில டயங்களில் ஹெவி வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், நமக்கு ஷாக்கை அடிச்சு தூக்கியும் போடாது. ஆனால் பட் கம்பல்சரி நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏசி சப்ளைல. டிசி சப்ளைல பார்த்தீங்கன்னா டைரக்டா ஷாக் ஹெவி ஷாக்காக இருக்கும். சரியா, ஏசியில தப்பிக்க முடியும், டிசியில தப்பிக்க முடியாது. அதுவுமே ஒரு 20% தான் பாசிபிள் இருக்கு. சரி, அடுத்து உயர் வகை மின்சாரத்தினால் தாக்கப்படும் நபர் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு அதன் காரணமாக கடுமையான வேதனைகளையும் தாக்கப்பட்ட இடத்தில் சிறிய காயங்களும் கூட அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. சரி, உயர் வகை மின்சாரம்னா ஹை வோல்டேஜ்ல ஹை வோல்டேஜ் தாக்கப்படும் நபர் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி எறியும். அதாவது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வர்றப்ப தூக்கி போட்டுரும். ஏன்னா கிரவுண்டும் நெகட்டிவ், ஆல்சோ பவர் சப்ளைனோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டைரக்டா தூக்கி வெளியே வீசிடும். சரியா, அதுவுமே ரேர் தான். சரியா, ரொம்ப அதிகமாக நமக்கு அந்த நேரங்காலங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் லோ வோல்டேஜாக இருந்தால் தூக்கி போடும், ஹை வோல்டேஜாக இருந்தால் ஆளை காலி பண்ணிடும். சரியா, தூக்கி எறியப்பட்ட இடத்தில் சிறிய காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தூக்கி போடுறப்ப. அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகேப்பா, லைன்ல இருக்கீங்கல்ல? இருக்கோம் சார். ஓகேப்பா, ஓகே. அடுத்து மின் அதிர்ச்சிக்கான சிகிச்சை. நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சிருச்சுன்னா அதுல இருந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். உடலில் பின்புறம் காயம் தீக்காயம் ஏற்பட்டதால் நெல்சன் முறையை பயன்படுத்தி தொடர வேண்டும். சரியா, அதாவது தீக்காயம் ஆயிடுச்சு காயம் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா டெட்டால் போட்டு கிளீன் பண்ணிட்டு அந்த சரௌண்டிங் காயத்துல பார்த்தீங்கன்னா டிஞ்சர் மாதிரி மெட்டீரியல்ஸை காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டு நம்ம அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரியா, தீக்காயம் ஏற்பட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரி, அடுத்து வாய் இறுக்கமாக மூடியிருந்தால் அல்லது பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா வாய் இறுக்கமாக மூடி இருக்கக்கூடாது. சரி, அந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். சரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, அந்த மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நெல்சன் முறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் சொல்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கொஞ்சம் நிறைய கொடுக்கணும், நான் அது சொல்கிறேன். சரியா, சரி, இது வாய் இறுக்கமா மூடி இருந்தாலும் இந்த இதை பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். சரி, அடுத்து மின்சார விபத்துகள்னால் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தல் எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தீக்காயம் ஆயிருக்கு, தீக்காயம் முதலுதவி செய்து நேரத்தை வீணடிக்காமல், அதாவது தீக்காயங்களுக்கு முதலுதவி செய்யாம தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, அதாவது
காயம் ஆயிடுச்சு அப்படின்னா முதலுதவி செய்து நேரத்தை வீணடிக்காமல் பாதிக்கப்பட்டவர் தனியே இயற்கையாக சுவாசின் வரையில் இயற்கை சுவாசத்தை முறையாக வழங்கணும். சரியா? தீக்காயம் ஆயிடுச்சுன்னா ஃபயர்னால பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணறல் வந்திருக்கும். சரியா? மூச்சுத்திணறல் அந்த அட்மாஸ்பியர்ல தீ வந்து அதிகமாக இருந்ததுன்னா டஸ்ட் அதிகமாக இருந்திருக்கும். டஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா டஸ்ட்னால தான் பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணறல், அதாவது சுவாசிச்சிருப்பாங்க. அதாவது டஸ்ட்டும் ப்ளஸ் அந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக புகையாக இருந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்திருக்கும். அப்போ இயற்கையான சுவாசம் இருக்கிற பிளேசஸுக்கு அவரை அப்படியே ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போய் நல்லா மூச்சு விடுறதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். சரியா? இது வந்து ஒரு ரெஸ்கியூ ப்ராசஸ். சரியா? நல்லா சுவாசிக்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம அவர் கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். சரி, இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு அவர் நேச்சர் இயற்கையாக வந்து நல்ல ஏரை வந்து சுவாசிக்கிற மாதிரி நம்ம விட்டு வைக்கணும். சரி, அடுத்து உடலில் பெரிய அளவில் காயங்கள் ஏற்படாமல் இருப்பின் காயத்தின் மீது காற்று படாதவாறு காயத்தை நீரினால் சுத்தமான காகிதம் அல்லது துணியை கொண்டு மூடுவது நல்லது. இது காயத்தின் வலியை போக்கும். அதாவது ஒரு காயம் வந்து அதிகமாயிருக்கு. சரியா? உடல்ல பெரிய லெவல் காயம் இல்லை, சின்ன சின்ன காயங்கள் தான் இருக்குன்னா காயத்தின் மீது காற்று படாதவாறு, அதாவது காத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டுச்சுனாவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்டா இருக்கு, இல்லை வாட்டர் கண்டென்ட்ல ஏர்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த காயம் வந்து சீக்கிரம் ஆறாது. சரியா? அதனால என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஓப்பனான பிளேஸ், சுத்தமான காகிதம் வச்சு, அதாவது காகிதமோ அல்லது கிளாத்தை வச்சு, சரியா, காட்டன் கிளாத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மூடி கட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இல்லைன்னா ஓப்பன் பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த காயத்து மேலே பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த டஸ்ட் ஃபார்ம்னால பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செப்டிக் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதனால சின்ன சின்ன காயங்கள் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஒரு கட்டு போடுறது ரொம்ப நல்லது. சரியா? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது காயத்தின் வலியை போக்கும். சரியா? அது காட்டன் கிளாத்தை வச்சு மூடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா? டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு நம்ம சரௌண்டிங்கில் ஈக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டச் பண்ணாமல் இருக்கும். சரியா? இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அடுத்து அதிகமான இரத்த கசிவு, சிவியர் ப்ளீடிங். சரியா? சிவியராக ப்ளீடிங் ஆகுது, அதிகமான இரத்த கசிவுனா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி நடந்துருது, ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு ஷாக்கோ அடிச்சதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அதிகம், ரத்த போக்கு அதிகமாக இருக்கும். சரியா? ரத்தப்போக்கு அதிகமாகுங்கிறது தான் சிவியர் ப்ளீடிங்னு அர்த்தம். சரி, அதிகமான இரத்த கசிவு ஏற்படுகிற காயங்கள் குறிப்பாக மணிக்கட்டு, கை மற்றும் விரல்களில் காயங்கள் இருப்பின் அவை மிகவும் மிகவும் ஆபத்தாகும். சரி, அதாவது கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகிட்டு இருந்ததுன்னா உடம்புல ரத்தமே இருக்காது. அப்போ இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன ஆகுனா ஃபிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன் போகிறப்ப ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இம்மீடியட்டாக டெத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங் பாடியில் 8 லிட்டர் பிளட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? மேக்ஸிமம் 5 to 8 லிட்டர் பிளட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நார்மல் கண்டிஷன். இன்கேஸ் பிளட்டு கம்மியாக ஃபிக்ஸ் வந்துடும். அதனால மேக்ஸிமம் பிளட் எங்கே ப்ளீடிங் ஆகுனா மணிக்கட்டு, கை கால்களில் காயம் இருப்பின் அவை மிகவும் ஆபத்து. ஏன்னா கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. மணிக்கட்டுலாம் நரம்பெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகாது. சரியா? கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அதனால கம்பல்சரி ப்ளீடிங் இல்லாமல் பார்த்துக்கணும். சரியா? சரி, கடுமையான இரத்த கசிவு ஏற்படும் பொழுது நோயாளியை கீழே படுக்க வைத்து ஓய்வெடுக்க செய்ய வேண்டும். சரியா? கம்பல்சரி வெர்டியில நிற்க வைக்கக்கூடாது, கை காலை ஆட்டக்கூடாது. சரி, கை கால் ஆட்டுறப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா கை கால் மூவ்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். அதனால கம்பல்சரி கடுமையான பிளட் ப்ளீடிங் இருக்குது, ஓவராக பிளட் ப்ளீடிங் இருக்குன்னா கம்பல்சரி ஃப்ளாட்டாக படுக்க வச்சு ஓய்வு எடுக்க வைக்கணும். சரியா? காயம்பட்ட பகுதியை இயன்ற அளவு உடலின் மட்டத்திலிருந்து உயர்த்தி நிலையில் வைக்க வேண்டும். சரியா? பிளட்டு எந்த இடத்துல கையில் ஷோல்டரில் எந்த இடத்துல பிளட் இருக்கோ அது அந்த பிளேசஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக பிளேஸ் பண்ணியிருக்கணும். சரி, ஹைட்டாக பிளேஸ் பண்ணல என்ன ஆகுனா தாழ்வாக வச்சிருந்தா பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். சரி, அதனால எந்த பிளேசஸ்ல வந்து பிளட் ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு அந்த பிளேஸ் சரௌண்டிங் பாடி மட்டும் கொஞ்சம் ஹைட்டான பிளேசஸ்ல ஒரு 2 தலவாணி வச்சோ தூக்கி விட்டு கொஞ்சம் படுக்க வச்சிருக்கணும். அந்த மாதிரி படுக்க வச்சிருந்தா தான் மட்டும்தான் பிளட் வந்து ப்ளீடிங் ஆகாது. சரி, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து காயத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். சரியா? காயத்தின் மீது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காயம் ஆயிருக்கு, அந்த இடத்துல சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அன்வான்ட் பிளட்ல வெளியே வந்துடும். நார்மல் பிளட்டுக்கு அப்படியே கட்டு போட்டு வச்சிருக்கணும். சரி, நார்மல் பிளட் வராமல் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அழுத்தத்தை கொடுத்து லைட்டாக அந்த பிளட்டை வந்து வெளியே எடுத்துட்டு கட்டு போட்டுடணும். சரி, அடுத்தது சேஃப்டியாக உதவியாளர்னு நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம கூப்பிடணும். சரி, நர்ஸை கூப்பிட்டு இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணணும். அவரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு போட்டு, அதாவது பிளட் ப்ளீடிங் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி கட்டு போடணும். சரி, ப்ராப்பரான
இது பார்த்து அந்த நம்ம காயமாயிடுச்சு என்ன பண்ணா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக களிம்பு மாதிரி ஒன்று பூசுவாங்க, பூசிட்டு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, ஆயின்மெண்ட் கொடுத்து அந்த கட்டு போட்டு வச்சு பிளட் ப்ளீடிங் கண்டினியூஸாக இல்லாமல் பார்த்துக்கணும். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். அடுத்து கருமையான ரத்த கசிவினை கட்டுப்படுத்துதல். எப்படி வந்து சிவியர் ப்ளீடிங்கை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சரியா, காயம்பட்ட இடத்திற்கு 2 புறமும் அழுத்தி பிடிக்க வேண்டும். சரி, அதாவது பிளட் ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கட்டில் ஆயிடுச்சுன்னா இன்புட்டும் அவுட்புட்டும், அதாவது சென்ட்ரல் பிளேசஸ்ல பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஆகிட்டு இருக்குன்னா இன்புட்லையும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அவுட்புட்லேயும் அழுத்தி பிடிச்சிக்கணும். சரியா, அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிங்கன்னா பிளட் ப்ளீடிங் வெளியே வராது, இன்புட்லேயும் வராது, இந்த பக்கம் இருக்கிறதும் வராது. அப்போ 2 பக்கம் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். சரி, அழுத்தி பிடிச்சிக்கணும். ரத்த கசிவானது முழுமையாக நிற்கும் வரை இவ்வாறாக தொடர்ந்து அழுத்தி பிடிக்க வேண்டும். சரி, 2 பக்கம் அழுத்தி பிடிச்சிக்கணும். சரி, அழுத்தி பிடிக்கலைன்னா பிளட் ப்ளீடிங் கண்டினியூஸாக அந்த பிளட் வெசல்ஸ்லையும் ப்ளஸ் அந்த வெயின்ல நரம்புல இருந்து பிளட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதனால கம்பல்சரி ஒரு கை மணிக்கட்டு இருக்குன்னா இந்த சைடில் வந்து அடிபட்டு இருக்குது, சென்டரில் அடிபட்டு இந்த இடத்துல பிளட் ப்ளீடிங் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 2 சைட்லையும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிக்கணும். சரியா, பிளட் வந்து ப்ளீடிங் ஆகாமல் கையில் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிக்கலாம் எல்லா பிளட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சரியா, கம்பல்சரி 2 பக்கம் அழுத்தி பிடிச்சதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். சரி, பிளட் ப்ளீடிங் போட்டு கட்டு போட்டுருணும். சரியா, ரத்த கசிவானது முழுமையாக நிற்கும் வரை இவ்வாறாக தொடர்ந்து அழுத்தி பிடிக்க வேண்டும். சரியா, ரத்த கசிவு தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னா அது நிற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிருக்கணும். சரியா, ரத்த கசிவு நின்றவுடன் மென்மையான பொருட்களின் உதவியுடன் காயத்தின் மீது கட்டு போட வேண்டும். சரியா, பிளட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த கண்டிஷன் வந்துருச்சு, பிளட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷன் வந்த பின்னாடி தான் அந்த காயத்தின் மேலே வந்து கட்டு போடணும். சரியா, நல்ல காட்டன் கிளாத் வச்சோ கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி விட்டு லைட்டாக கட்டு போடணும். சரியா, காட்டன் கிளாத்தை வச்சு காட்டன் கிளாத்து காட்டன் பஞ்சு வச்சு லைட்டாக கட்டு போட்டணும். சரி, இல்லைன்னா பிளட் ப்ளீடிங் ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். அடுத்து வயிற்று பகுதியில் ஏற்படும் காயங்களால் உண்டாகும் ரத்த கசிவினை நிறுத்துவதற்கு நோயாளியை வயிற்றுப்புறமாக வளைந்து இருக்கும் மாதிரி செய்ய வேண்டும். சரி, அதாவது இதை பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் பிளட் ப்ளீடிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவர் லைட்டு வளைஞ்சிருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பிளட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். சரியா, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தால் வெயினை வந்து வளைச்சிட்றோன்னு வச்சுக்குவேன். அதாவது நரம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நரம்பு லைட்டாக வளைச்சிட்டோம்னா பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். சரியா, வளைஞ்சு படுக்கிற மாதிரி வச்சிருக்கணும் அவரை. ஒரு பர்சன்ஸுக்கு பிளட் ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கு, வயிற்று சைட்லலாம் வந்துகிட்டு இருக்குன்னா லைட்டாக வளைஞ்சு படுத்தா அந்த நரம்பு கொஞ்சம் சுருங்கிடும். சுருங்குறப்போ பிளட் ப்ளீடிங் வராது. சரி, மசில்ஸும் கொஞ்சம் வளைஞ்சிரும். அதனால பிளட் ப்ரெஷர்னால பிளட் வெளியே வர்றது கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ். அடுத்து பெரிய காயங்கள், லார்ஜ் வவுண்டு. சரி, பெரிய காயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரியா, பெரிய காயங்கள் மீது சுத்தமான துணியை வைத்து இறுக்கமாக கட்டு போட வேண்டும். சரி, கட்டு போட்டுருக்கணும். சரி, பெரிய காயம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கட்டு போட்டுருணும். ரத்த கசிவானது கடுமையாக இருந்தால் 1க்கு மேற்பட்ட கட்டுகள் போட வேண்டும். சரி, ரத்த கசிவு அதிகமாக இருக்கு, பிளட் ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா 1க்கு மேற்பட்ட கட்டு 2-3 கட்டு போட்டால் தான் பிளட் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டு போட்டிருக்கோம். சரி, அடுத்தது பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள். சரியா, பாதுகாப்பு குறியீடுகள். சரியா, பாதுகாப்பு எப்படி ப்ரொடக்ஷன் பயிற்சிக்கு சேஃப்டி ப்ராக்டிஸ் எப்படி கொடுக்கணும், அதில் இப்போ ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுக்கு என்னென்ன சேஃப்டி சயின்ஸ் இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன அதனோட சயின்ஸ் இருக்குது, எதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணோம். ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுறோம்னா அந்த ஏரியாவில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அந்த ஏரியாவில் என்ன சேஃப்டியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சயின்ஸ், அதாவது சேஃப்டி சயின்ஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு தடை குடியீர்கள். ஒரு இடத்துக்கு போகிறோம், அதாவது கேஸ் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கேஸ் இருக்கிற ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாது. சரியா, ஸ்மோக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஏர்லேயே பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளேமு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிளேசஸில் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுப்பாங்க, தடை குறியீடுகள். சரியா, ஹலோ கேட்கலாம். கொஞ்சம் வேலையாக இருக்கிறவங்க என்ன எமர்ஜென்சி இல்லை, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கு போகணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தடை குறியீடுகள் பார்த்துடணும். சரி, கேஸ் இருக்கிற ஏரியாவெல்லாம் கம்பல்சரி இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. சரி, நிறம் குறுக்கு வெட்டு நிறம், அதாவது அதனோட நிறம் எப்படி இருக்கு, வட்டம் எப்படி இருக்கு, என்னதுக்காக இந்த சிம்பிள் ரவுண்டாக போட்டிருக்காங்க, மேலே வந்து கிராஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்.
சரி, குறுக்கு கோட்டுடன் கூடிய சிவப்பு வட்டம், வெள்ளை பின்புலத்தில் கருப்பு நிற குறியீடுகள். சரி, கருப்பு நிற குறியீடுகள் இது வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு, அதாவது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது சரி அப்படிங்கிற மாதிரி. அப்ப குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடாது என்பதை காட்டுகிறது. சரியா, உதாரணம் பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங். சரியா, நோ ஸ்மோக்கிங் இந்த சிம்பிளுக்கு பேர் நோ ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, கேஸ் அந்த சரௌண்டிங்ல இருக்கு அந்த மாதிரின்னு சொல்ற பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. சரியா, ஒரு காட்டன் கம்பெனி, அதாவது பஞ்சு கம்பெனி, அதாவது டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கம்பல்சரி இங்க வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு இந்த சிம்பிள்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. சரியா, அடுத்து கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி சைன்ஸ். இந்த சைன்னு பார்த்தீங்கன்னா கிளவுஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கணும். சரியா, கிளவுஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணலைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கிளவுஸ்ன்னு அர்த்தம். சரியா, மேண்டேட்டரி சைன் ரொம்ப முக்கியமான சைன்ஸ். இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா வட்டம், நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், பின்புலத்தில் மீது வெள்ளை நிற குறியீடு. சரி, நீலம் பின்புலத்தில் மீது வெள்ளை குறியீடு. சரியா, வெள்ளை சைன்ஸ் வெள்ளை கலர்ல பார்த்தீங்கன்னா கிளவுஸ் போட்டிருக்காங்க. சரியா, செய்யப்பட வேண்டியவற்றை குறிக்கிறது. விளக்கம் பார்த்தீங்கன்னா இது என்ன பர்பஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளவுஸ் போடணும் அப்படிங்கிறத என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. சரியா, இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கையுறை அணிதல். சரியா, நம்ம கிளவுஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா, அடுத்து எச்சரிக்கை குறியீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் வச்சிருப்பாங்க. சரியா, டேஞ்சர் அபாயம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. சரியா, வார்னிங் சைன்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சைன்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் பேனல் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. டேஞ்சர் 415 வோல்ட்னு போட்டிருக்காங்க. சரியா, டேஞ்சர் 415 வோல்ட்ஸ் போட்டிருக்காங்க. சரியா, நிறம் கருப்பு நிற எல்லையுடன் கூடிய மஞ்சள் நிற பின்புலத்தில் ஒரு குறியீடு. சரியா, கருப்பு நிற எல்லையுடன், கருப்பு நிற எல்லைன்னா அவுட்டர் சரௌண்டிங் பூரா கருப்பு, மஞ்சள் நிற பின்புலத்தில் ஒரு குறியீடு. மஞ்சள் நிறத்துல பின்புலத்தில், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும், இது மஞ்சள் கலர்ல இருக்கும். சரியா, மஞ்சள் கலர்ல இது ஒரு குறியீடு. பார்த்த உடனே இது டேஞ்சர் சிம்பிள் காட்டுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரியா, மின் அதிர்ச்சி பற்றிய எச்சரிக்கை. சரியா, இது என்ன பர்பஸ்க்குன்னா இவ்வளவு வோல்டேஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதனால நம்ம சேஃப்டியா அந்த பிளேசஸ் கடக்கணும். நம்ம ப்ராப்பரா அந்த பிளேஸ்ல போறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுது. சரியா, 415 வோல்ட் டேஞ்சர், ரொம்ப சேஃப்டியா அந்த பிளேஸ்ல தேவையானதை டச் பண்ணக்கூடாது, தேவையில்லாத பிளேசஸ்ல டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா, டேஞ்சர் 415 வோல்ட். அடுத்து இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னா இது வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா தகவல் குறியீடுகள் ப்ளஸ்னா ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் எய்டில் இப்போ கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரி, அந்த பர்பஸ் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சைனு, அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு சைனுங்கிற சொன்ன மாதிரி. சரி, அந்த மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து ப்ராப்பராக நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, இதனோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா சதுரமா போட்டு உள்ள பிளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. சரியா, பச்சை பின்புலத்தில் வெள்ளை குறியீடுகள். சரியா, பச்சை பின்புலம். சரியா, இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கும், சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் குறியீடுகள்ல பண்ணியிருப்பாங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்காக ஒரு சிம்பிள் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும். சரியா, சரி, இது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவில் போனால் என்ன பண்ணணும், என்ன இருக்கு அந்த ஏரியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரியா, இது சிம்பிள்ஸ்லாம் பார்த்துங்க, அப்படியே சின்ன சின்ன சிம்பிள்ஸ் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுங்கிற சிம்பிள். அடுத்தது ஃபயர் ஆகுதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபயர் ஆகுதுன்னா ஃபயர் சிலிண்டர் இல்லை, ஃபயர் சிலிண்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது நடப்பாதையில் போகக்கூடாது, இந்த ஏரியாவில் நம்ம போகக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு சிம்பிள். சரியா, பெடஸ்ட்ரைன் கண்ட்ரோல் ஏரியா. சரியா, நடந்து போறவங்க அந்த ஏரியாவில் நடந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏரியா. சரி, வாட்டர் இந்த செகண்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபில் பண்ணி ஃபயர் அணைக்கக்கூடாது அப்படிங்கிற சிம்பிள். சரியா, அடுத்தது ரிஸ்க் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபயர் கிரியேட் ஆகுதுன்னா இந்த ரிஸ்க் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து எலக்ட்ரிக்கல் ஷாக் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து டாக்ஸின் ஹஷார்ட்னா இது பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ்னா பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பவர் பிளான்ட்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. கெமிக்கல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பறக்குது, கெமிக்கல் வந்து சுவாசிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. அடுத்தது கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், துருப்பிடிக்கிற ஏரியா. சரியா, துருப்பிடிக்கிற ஏரியா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது,
துருப்பிடிக்கிற இடம் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. சரி, அடுத்தது ரேடியேஷன். சரி, அயானிசிக் ரேடியேஷன், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா ரேடியேஷன், ரேடியேட்டிவ் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் போகாதீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. சரியா, கர்ப்பிணி பெண்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்தது லேசர் பீம், லேசர் லைட்னால பார்த்தீங்கன்னா வர ஹசார்டஸை பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. லேசர் லைட்டில் லேசர் பீம் ரேடியேஷனால வர்ற சிக்னலை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இது வச்சுருப்பாங்க. சரி, அடுத்து ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கிற தன்மை இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். அதாவது பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வச்சு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. சரி, இண்டிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து ஓவர் ஹெட் கசாடு. சரி, ஓவர் ஹெட்னா தலைக்கு மேலே ஏதோ பொருள் இருக்குது பார்த்து போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, தலைக்கு மேலே இடிச்சிடும், கொஞ்சம் ரூஃப் வந்து கம்மியான ஹைட்டில் இருக்குது, இல்லை தலைக்கு மேலே ஏதாவது இடிக்கிற பொருள் இருந்ததுன்னா அந்த மாதிரி சேஃப்டியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். அடுத்து ஜென்ரல் வார்னிங். சரியா, டேஞ்சராக இருக்குது, ஜென்ரல் வார்னிங். சரியா, இந்த பிளேசஸ்ல பார்த்து சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஓவர் ஹெட் லோடு, ஒரு லிஃப்ட் பிளேசஸ்ல லிஃப்ட் இருக்குதுன்னா லிஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரியா, லிஃப்ட் அந்த அண்ணன் மூவ் ஆகிட்டு இருந்தால் வெயிட் இருக்கு, அப்போ பார்த்து போங்க, திடீர்னு கட்டாயி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. அடுத்தது ஃப்ராகிள் ரூப்னா உடையும் பகுதி. சரியா, கண்ணாடி பாலம்லாம் அமைச்சிருக்காங்கன்னா பார்த்து போகணும், உடஞ்சி போயிடும், உடஞ்சிருக்கும், கொட்டிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி பிளேசஸ். அடுத்து ஃபோர்க் லிஃப்ட் போயிட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும், அதனால பார்த்து போங்க. ஃபோர்க் லிஃப்ட்னா மெட்டீரியலை தூக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்காக கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி லார்ஜ் மெட்டீரியல்ஸில் லிஃப்ட் பண்ணுற பர்பஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த ஃபோர்க் லிஃப்ட் அந்த இருந்தாலும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்து போகணும், நம்ம நடக்கிறப்ப ஃபோர்க் லிஃப்ட் வரலாம். அந்த தூக்குற லிஃப்ட்னுடைய தூக்குற மெக்கானிசம்னால நமக்கு திடீர்னு கை காலில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கேயாவது முட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்து போகணும், நம்ம சேஃப்டியை ஹேண்டில் பண்ணணும், சேஃப்டியாக இருந்தாலும் நகரணும், நடப்பாதையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோர்க் லிஃப்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளவுசஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், கண்ணாடி எப்படி மிரர் கண்ணாடி போட்டிருக்கணுமா, மாஸ்க் போட்டிருக்கணுமா, ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கணுமா, கை கழுவணுமா, ப்ராப்பராக கழுவணுமா, அந்த இடத்துல கெமிக்கல் இருந்திருக்குது, கை கழுவணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்கணுமா, இது எல்லாமே இண்டிகேட் பண்ணிக்கணும் சிம்பிள்ஸ்லாம். இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த சிம்பிள் என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. சரியா, என்ன சொல்லுதுன்னு பார்த்துங்க, இது சிம்பிளாக தான் இருக்கும்.